இப்போ இப்போ யங்ஸ்டர்ஸ்க்குலாம் வந்து அதிக அளவில் ரொம்ப சின்ன வயசுலேயே ஏற்படுது இல்லைங்களா சார்? அது என்ன காரணம் சார்? இப்போ நிறைய பேர் தலைநகரத்துக்கு வந்து மேன்ஷனில் தங்கி வெளியே இருக்க வெளிப்புறத்தில் தங்கி இது மாதிரிலாம் ஒர்க் பண்ணுறாங்க. வெளியே ஃபுட்லால் இது வந்து ஒரு பாதிப்பா, இல்லை வந்து சரியாக சாப்பிடாம இருக்கிறதால இந்த பாதிப்பா, எதனால் இந்த பாதிப்பு ஏற்படுது? இது பல காரணங்களால் ஏற்படுற ஒரு விஷயம். ஜெரிமான மண்டலம் அப்படிங்கிறது வந்து தோலுக்கு அடுத்தபடியாக இருக்கிறதுலையே பெரிய மண்டலம் நம்முடைய ஜெரிமான மண்டலம். இது வந்து உணவு குழாயிலிருந்து இரைப்பை, சிறுகுடல், பெருகுடல் வரைக்கும் மொத்தம் பகுதி. ஸோ இந்த ஜெரிமான மண்டலத்தில் அப்படின்னா எத்தனை நரம்புகள் இருக்கும்? மூளையிலேருந்து தான் எல்லா இடத்துக்கும் நரம்பு சப்ளை. ஸோ எத்தனை நரம்புகள் அந்த ஜெரிமான மண்டலத்தில் இருக்கும்? ஸோ முதல்ல நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, நம்மளுடைய மனசில் என்னென்ன எண்ணங்கள் ஏற்படுது, என்னென்ன ஃபீலிங்ஸ் இருக்குது, எப்படி நம்ம யோசிக்கிறோம், என்ன கவலையில் இருக்கோம், இதை பொறுத்து இந்த நரம்புங்க பாதிப்பு ஏற்படும் போது ஜெரிமான மண்டலத்தை மேஜராக அஃபெக்ட் பண்ணும். தோலை பெருசாக அஃபெக்ட் பண்ண முடியாது, ஏன்னா அது வெளியில் இருக்குது. ஏற்கனவே அது வானத்தில் இருந்து வெயில், காற்று, மழை எல்லாத்துக்கும் எக்ஸ்போஸ் ஆகிருக்கிறதுனால அது பெருசாக நமக்கு வித்தியாசம் தெரியாது. ஆனால் உள்ளுக்குள்ளே இதுக்கான ப்ராப்ளம்ஸ் ஏற்படுது. ஒன்று. ரெண்டாவது, நம்முடைய பழக்க வழக்கங்கள். வேலைக்கு சாப்பிடாமல் இருக்கிறது, சாப்பிடும்போது நிறைய சாப்பிடுறது, அடுத்த வேளை எப்போ சாப்பிடுவோமோன்னு தெரியாமல் இருக்கிறது, அதால் நிறைய சாப்பிட்றது, இல்லை என்ன கிடைக்குதோ அதை சாப்பிடுது, மேக்ஸிமம் ஃபாஸ்ட் ஃபுட்டு போய் எடுக்கிறது, அங்கே பிரியாணி நல்லா இருக்குன்னு போய் சாப்பிட்டுட்டு பின்னாடியே இன்னொரு கடையில் போய் பானிபூரி வாங்கி சாப்பிட்டுட்டு இப்படியே வரிசையாக செஞ்சுக்கிட்டே இருந்தாக்கா வியாதிகள் வர செய்து வயிறு அப்செட் ஆகுது. இதுதான் மேஜர் ரீசன். அண்டு தூக்கமின்மை. ராத்திரி வேளையில் கரெக்டாக 7-8 மணி நேரம் கண்டிப்பாக தூங்கணும். இது தூக்கமின்மை இருந்துச்சுன்னாக்கா இந்த வியாதி அடிக்கடி வரும். இந்த டீ காஃபி எல்லாம் குடிக்கலாம், ஆனால் அதுக்கெல்லாம் ஒரு அளவு வச்சுக்கணும். நிறைய டீ குடிக்கக்கூடாது, ஒரேடியாக காஃபிலாம் குடிக்கக்கூடாது. ஸோ சுருக்கமாக சொல்லப்போனால் இந்த வியாதி இளைஞர்களுக்கு வர்றதுக்கு காரணம் என்னென்னா, இது வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் டிஸார்டர். நம்முடைய பழக்க வழக்கங்களில் மாற்றங்கள் ஏற்படும் போது வரக்கூடிய ஒரு வியாதி. இதற்கு அடிஷ்னலாக ப்ராப்ளம்ஸ் வருது நம்முடைய எண்ணங்கள், நம்மளுடைய யோசனைகள், அந்த நேரத்தில் நம்ம மைண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து.